விஜயநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இந்த ரமேஷ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு கூட பழகியிருக்கான். அந்த பொண்ணு பேர் சத்யா. இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பழகின 3 நாள்லேயே இந்த சத்யா பெட்டி படிக்க தூக்கிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்துருதா. யோசிச்சு பாருங்கள், பழகின 3 நாள்லேயே இந்த சத்யா பெட்டி படிக்க தூக்கிட்டு வாரான். அப்போ அது எவ்வளோ ஒரு வாயில் சொல்லதுக்கு முடியல என்னால். 3 நாளே பெட்டி படிக்க தூக்கிட்டு வாரா. அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டில் உள்ளவங்க இந்த பொண்ணுக்கும் இந்த ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது அதை விட கொடுமையாக இருக்குது, கொடுமையிலும் கொடுமையாக இருக்குது. கடந்த மாதம் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. அந்த குழந்தை திடீர்னு கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுது அப்படின்னு சத்யா எல்லாரையும் கூட்டி சொல்கிறாங்க. அந்த மாதிரி என் குழந்தை காணலை அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோடு சொல்கிறா அந்த சத்யா. எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடுதாங்க. சின்ன குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 1 மாதம் தான் இருக்கும். அந்த குழந்தைய காணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் எல்லோரும் தேடுறாங்க, பக்கத்தில் தேடுறாங்க, யாரும் தூக்கிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு தேடுறாங்க. எதுவுமே தெரியல. உடனே போலீஸ்க்கு புகார் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க வந்து பார்க்கும்போது வீட்டு பக்கத்தில் உள்ள கிணத்துல அந்த குழந்தை வந்து மிதந்துட்டுருக்குது. யோசிச்சு பாருங்கள், சின்ன குழந்தை பிறந்து 1 மாதம் தான் ஆன குழந்தை கிணத்துல மிதக்குது. உடனே எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தைய மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமராவெல்லாம் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தெரியுது. என்னென்னா, அந்த குழந்தை பெற்ற தாய், அதாவது அந்த சத்யா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கிறா. கிணறு இருக்கிற பகுதிக்கு தூக்கிட்டு போயிருக்கா. மறுபடியும் ரிட்டன் வரும்போது குழந்தை இல்லாமல் வாரா. அப்போ தான் தெரியுது, இந்த பெற்ற தாயே தன்னை பிஞ்சு குழந்தைய கிணத்துல தூக்கி வீசி கொண்டிருக்கா அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு கொடுமையாக செஞ்சது பாருங்க. உடனே அந்த சத்யாவை கைது பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இது அந்த பொண்ணுக்கும் அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அந்த சின்ன பிஞ்சு குழந்தைய தூக்கி கிணத்துல போட்டா அப்படின்னு தெரில. பழகின 3 நாள்லே போய் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். கல்யாணம் முடித்து வச்சுருக்கக்கூடாது. இந்த சம்பவம் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, அப்படி ஒரு பொண்ணு கிளம்பி வந்தான்னா ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணை விரட்டி அடித்து அவங்க வீட்டுக்கு குடும்பத்தில் போய் ஒப்படைச்சிருக்கணும். அதை தான் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. 3 நாள் பழக்கம். 1 வருஷம் 2 வருஷம் பழகியிருந்தாலும் சரி, ஓகே அப்படிங்கலாம். 3 நாள் பழக்கத்தில் அது காதலும் கிடையாது, அது மண்ணாங்கட்டியும் கிடையாது, அது காதலே கிடையாது. அது வேறு. அதுக்கு வந்து பேர் வந்து வேறு. அது வாயில் சொல்ல விரும்பலை. அதுக்கு வந்து பேர் வேறு. அது காதலே கிடையாது. அதனால் கல்யாணம் முடித்தனால இந்த குழந்தை பிறந்தனால மேபி அந்த சத்யாவுக்கு சத்யாவுக்கும் ரமேஷுக்கும் இடையில அந்த குழந்தை வந்து இதாக இருந்திருக்கலாம், அதாவது தடையாக இருந்திருக்கலாம். 2 பேரும் சேர்றதுக்கு இந்த குழந்தை வந்து தடையாக இருந்திருக்கலாம். அதனால் அவங்க அந்த சத்யா வந்து எரிச்சல் பட்டிருக்கலாம். ஐயோ, அதுக்குள்ளே குழந்தை பிறந்துட்ட, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியலையே நம்ம புருஷன் கூட, அந்த மாதிரி யோசிச்சுருந்துருக்கலாம். இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாதது தான் காமிக்குது. இது ஏன்னா, இந்த மாதிரி லவ் 3 நாளில் காதலித்து கல்யாணம் பண்ணால் இப்படி தான் ஆகும், இப்படி தான் புத்தி போகும். இந்த மாதிரி சம்பவம் தான் செய்ய தோணும். அந்த மாதிரி சம்பவம் செய்ய தோணியிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து கேவலமானவளாக இருந்திருப்பா, எந்த அளவுக்கு கொடூரமானவளாக இருந்திருப்பா. தன்னோட புருஷன் கூட சேர முடியல அப்படிங்கிற ஒரு காரணமாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதனால தான் அந்த சிஞ்சு குழந்தைய தூக்கி கிணத்துல வீசியிருக்கிறா. இவ்வளோ கொடுமையான சம்பவத்தை பண்ணியிருக்கிறா. ஸோ மக்களே, லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இது வந்து பண்ணுறது தப்பு தான். லவ் பண்ணுறதே முதல்ல தப்பு தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு 3 நாள் காதலிச்சு உடனே கல்யாணம் கட்டி வச்சுருக்குறாங்க. அது ரொம்ப ஒரு கேவலமான செயல். காதலும் ஒரு கேவலமான செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காதலை பற்றி? ஏன்னா காதல் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் சாவு போய் முடியுது, வீடுகளில் பிரச்சனையாகவும் வருது. அப்படி தான் என்னோடய கருத்து இருக்குது. உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அப்போ தான் நான் போடுவேன். மீண்டும் மற்றொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். மட்டும் தென் பாய், டேக் கேர்.